ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீடு தான் என் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப குயிக்காகவும் செய்யக்கூடிய பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது எண்ணெய் தேவைன்னு தாளிச்சிக்கிட்டே பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2-3 உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பெப்பர் சிக்கனுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்குறதோட சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும். வெங்காயம் 3/4 அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 மீடியம் சைஸு தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு மஞ்சள் போட்டனால சீக்கிரம் வதங்கிடும். நல்லா தோல் வர அளவுக்கு மசிச்சு வேக வச்சுக்கிட்டா தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம இதில் மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்கணும். சும்மா டேஸ்ட்டுக்காக மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் தான் மிளகுத்தூள் சேர்க்கணும். இப்போயே மிளகுத்தூள் சேர்த்தோம்னா அது ஒரு கசப்பு வாடை அடிக்கும். அதனால் முதல்ல சிக்கனை வேக வச்சுக்கலாம். மசாலா தூள்லாம் எண்ணெயில் நல்லா பிரட்டியாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்குவோம். கழுவி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்தாச்சு. இப்போது இந்த மசாலாவோட தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே அந்த எண்ணெயிலேயே பிரட்டி எடுத்துக்கலாம். சிக்கன் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா சக்கை மாதிரி போயிடும். அதனால் ஆல்ரெடி நம்ம தக்காளி வதங்கும் போதே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அந்த மசாலா அந்த எண்ணெயிலேயே சிக்கன் வேகட்டும். இல்லாட்டினா ரொம்ப தண்ணியாக வந்துடும். சிக்கன் வேக வேக அதில் சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிய ஆரம்பிக்கும். நான் சிக்கனை மசாலாவோட கலந்துட்டேன். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு சிக்கனை வேக வைப்போம். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கு. பாருங்கள், மூடியை திறந்து காட்டுறேன். நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, அடுப்பு மீடியமில் வச்சுட்டு வேக விட்டுறதுனால இங்கே பாருங்கள், சிக்கனில் உள்ள தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த தண்ணியிலேயே ஒரு 10 நிமிஷம் சிக்கன் வந்தால் போதுமானது. அப்படியே வேகட்டும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஓப்பன் பண்ணேன். 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கிளறி விட்டு வேந்தால் சிக்கன் ரெடி ஆகிடும். வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கனில் உள்ள தண்ணியில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூளை சேர்த்து அப்படியே திக்காகிற வரைக்கும் பரட்டி விட்டால் போதும். நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும். மிளகுத்தூள் நான் வீட்டில் அரைச்சது தான். நல்லா நிறையா சேர்த்துக்கணும். மிளகுல உள்ள காரம் தான். நம்ம மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். நல்லா கலரே நல்லா ஒரு பிளாக் கலர் மாதிரி மாறிடும். அந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா காரமாக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி காட்டும். சிக்கன் நல்லா நானும் சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது இதில் மீதி இருக்கிற அந்த தண்ணி, அந்த கிரேவியும் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு சுண்ட விட்டுக்குவோம். அடுப்பை மீடியமாகவே வச்சுக்குவோம். தூண்டி வச்சோம்னா தீஞ்சு போயிடும். இனிமேல் மூடி வைக்க வேண்டாம். இப்படியே ஓப்பன்லேயே ஒரு மீடியமாக வச்சு வேக விடுவோம். நல்லா ட்ரையாக வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி கிண்டி மட்டும் விட்டால் போதும். தூண்டி வச்சோம்னா தீஞ்சு போயிடும். தூண்டி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்படி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா சுண்டி வரும். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிண்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் போதுமானு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு, மிளகுல உள்ள காரம் எல்லாமே சரியாக இருக்குது.
அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தலையை தூவி நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் சிக்கனை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நம்மளோட ரொம்ப டேஸ்டான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.